விசேஷமா இந்த சாயந்தர வேளையில இந்த செய்தி கேட்குறீங்கன்னா உங்களோடு ஆண்டு பேசுகிறார். இந்த மாலை வேளையில தேவன் காணக்கூடாத சேரக்கூடாத மெய்யான ஒளி உங்களோடு அவர் பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். மோசே நாட்களில இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசியது ஒரு வார்த்தை. மோசேவோடு தேவன் பேசினார். மோசேவோட ஜனங்க நேரடியா பேச முடியல. அந்த நாட்களில் ஏன் ஜனங்க பேச முடியும்னா அந்த நாட்களில் பாவம் பெருகி இருந்தது. மோசேவை தேவன் முன்குறித்தபடினாலே மோசேவோடைய வாயோடு வாயாக ஆண்டவர் பேசினார். அதனால ஜனங்க ஒரு முறை சொன்னாங்க, மோசே நீ எவ்வளவு நாளைக்கு நீ பேசுவ, நாங்க பேசுறோன்னு சொல்லி மோசேவை என்ன பண்ணாங்கன்னா, நீ பேசுறதான் கேட்க மாட்டோம், நாங்க ஆண்டவர் பேசுறோம் ஜனங்களா சொல்லி என்ன பண்ணாங்க, தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூட பிறந்த சகோதரிமாரும் தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, 3 நாள் அவன் பரிசுத்தமா இருக்கணும், அவன் கூடாரத்துக்கு போக கூடாது, மலை அடிவாரத்தில் இருக்க வேண்டும் சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. 3 நாள் அவன் பரிசுத்தப்படுத்திக்கிட்டான். 3 நாள் பரிசுத்தப்படுத்திட்டாலும் தேவன் மலை மேல் ஏறி நடந்த போது அந்த சத்தத்தை அவங்களால என்ன பண்ணலன்னா பயந்து நடுங்கினாங்க. மோசே நீயே பேசு, ஏன்னா ஒரு சத்தம் அவன் தேவ சத்தங்களை கொன்று ஓடுமென்னு சொல்லி பயந்தாங்க. எந்த காரணம், அந்த நாட்கள் யெகோவா தெய்வம் அவர் பக்கத்துல கூட போக முடியாது, சத்தத்தை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் இன்னைக்கு மாம்ச வடிவில இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமில்ல, அவர் போகும்போது சொன்ன வார்த்தை, வேறொரு தேற்றவாள் வருவார், நான் போகிறேன், நீ ஆறுதல் இல்லாம இருக்கிற, நீ உடைஞ்சிருக்கிற, உனக்கு ஒருத்தர் வருவாரு சொல்லி ஆவியானவரை நமக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், பேரு பரிசுத்த ஆவியானவர். இந்த மாலை வேளையில உங்களுக்காக பேசுகிற தெய்வம் அதான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இயேசு சாமி உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். என்ன சொல்ல போறாருன்னா, பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அந்த மலை மேல ஏறி போன அநேகர் பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. ஆனா தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்குதான்னா பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அதனாலதான் தேவன் பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்க பயந்து நடுங்கினாங்க. மோசே தயவு செஞ்சு நீ பேசு, தேவன் பேச வேண்டாம் என்று சொல்லி பயந்து நடுங்கினாங்க. பாருங்க, மோசேவோட ஆண்டவர், மோசே ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனா தேவனால் முன்குறிக்கப்பட்டனால, தாயின் வயிற்றுகள் முன்குறிக்கப்பட்டனால தேவன் வாயோடு பேசினார். மோசேவோடு பேசின ஆண்டவர் உங்களோடு பேசுவார், நிச்சயமா பேசுவார். இது கிருபையின் காலங்க. அந்த நாட்கள்ல கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. அந்த நாள் கிடைத்த ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை அவன் திருப்பி அவனை போய் கொண்டு விடலாம். ஒரு அடிமையானவனுடைய காலை முறிச்சுட்டானா எஜமானுடைய காலை முறிக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஒரு கண்ணுக்கு கண் பல்லுக்கள் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாடு காலம் வந்தபோது கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலம் வந்தபோது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். பலியானது மாத்திரமல்ல, ரட்சிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தது மாத்திரம் இல்ல, பிதாவுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியை நமக்கு தந்திருந்தார். பாருங்க, பெந்தகோஸ்து நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த அறைகளுக்குள்ள பிரவேசித்து அவர்களோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சார். ஆவியானவர் வந்தபோது எவன்லாம் பயந்தானோ, எந்த சீசன்லாம் பயந்தானோ, இயேசுவை பின்பற்றி கொண்டு ஏதாவது கிடைக்குமான்னு வந்தவனெல்லாம் அவன் வாழ்க்கை மாறி போனது. இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சான். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இன்றையோட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கவங்க வாழ்க்கையில ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது நடக்குமான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? சீசர்களை அப்படிதான் அவங்க பின்பற்றி கொண்டு வந்தாங்க. இயேசுவை பின்பற்றி கொண்ட கூட்டம், அநேக கூட்டங்கள் சாப்பாட்டு கூட்டம் இருந்துச்சு. அநேகர் இயேசுவை பின்பற்றி கூட்டம் ஒரு மேஜிக் பண்ணுவாரு, அந்த மேஜிக் பார்க்கலான்னு சொல்லி ஒரு கூட்டம் பின்பற்றுச்சு. இன்னொரு கூட்டம் பின்பற்றுச்சு ஆண்டவர் என்ன குறை சொல்லலாம்னு சொல்லி ஒரு கூட்டம் பின்பற்றி வந்தது. இயேசுவை என்ன குறை சொல்லலாம், இயேசுகிட்ட என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க வந்து தேடினாங்க. சரிசேகரும் கூட்டம் வந்துட்டே இருந்தாங்க. இயேசு போல இடங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் அவர் ராஜாவாக்க முயன்று கொண்டிருந்தாங்க. இன்னொரு கூட்டம் அவர் மூலமா ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான கூட்டம் வந்திருந்தாங்க. ஆனா 12 பேரை தேவன் முன்குறித்து முழு உலகத்தை கலக்கும்படி தேவன் முன்குறித்தார். காரணம் என்ன? அந்த 12 பேர்த்துல ஒருவன் தேவன் காட்டி கொடுத்தான், இயேசுவை ஒருவன் மறுதலித்தான். ஆனா ஆவியானவர் அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டார். ஒருவன் தூக்கு போட்டு மறிச்சு போனதை நீங்க வேதத்தை வாசிச்சிருப்பீங்க. தூக்கு போட்டு மறிச்சு போயிட்டான். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். தேவன் அவர்தான் மெசியான்னு தெரிந்துமே காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தது மாத்திரமில்ல, தன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த செய்தி எனக்கு ஏன் பேசுறீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது. அந்த 12 சீசர்களை தேவன் முழு உலகத்தை கலக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார்.
இன்னைக்கு நீ சொல்லலாம், நான் படிப்பறிவு இல்லாம இருக்கிற இடத்துல ஒன்றுமில்லை, எந்த சூழ்நிலை கிள்ளை சொல்லி நீ பேசி கொண்டிருக்கலாம். 12 சீசர்களை மீன் பிடிக்கிற சாதாரண மீன் பிடிக்கிற மனிதர்களை தேவன் மனிதர்களை பிடிக்கும்படி மாற்றினார். படகளை ஏறினுன்னு அவர் சொன்ன வார்த்தை, நான் அவனை மீன் பிடிக்கிறவனாய் மாற்றினாரு. அவனை மீன் பிடிக்கிறவனை மனிதன் பிடிக்கிறவனை ஆண்டவர் மாற்றினார். பேதுரும் அந்த நாட்களில தேவனுக்காக பாருங்க, பேதுரு முந்தி பேசுகிற மனிதன், ஆனா ஆவியான வந்தபோது அவன் வாழ்க்கை மாறி போயிட்டு இயேசுவுக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சா. எந்த இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது எந்த சீசர்லாம் ஒளிந்தார்களோ, எவரெல்லாம் பயந்து நடுங்கினார்களோ, எவரெல்லாம் போய் இயேசுவை ஐயோ இவர் இயேசுடைய சீசன் சொன்னா கொன்று ஓடுவாங்கன்னு சொல்லி எந்த சீசர்லாம் ஒளிந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. எப்போ தெரியுங்களா? பரிசுத்த வந்தபோது, ஆவியானவர்களுக்குள்ள வந்தபோது, பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்த போது அவங்க வாழ்க்கை மாறுச்சு. இன்னைக்கு ஆவியான நிரம்புகிறோம், ஆனா ஆவியினுடைய பரிபூரணத்தை நம்ம வெளிப்படுத்துறது இல்ல. அந்த நாட்கள்ல ஆவி அப்போஸ்தலர் நடவடிக்கையில பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்தாங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவி காத்திருக்கிறது இல்ல. ஆவியான வந்தவுடனே நிரம்பணும், ஆவியான வந்தவுடனே மேல வரணும்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அந்த ரூம்ல பெந்தகோஸ்து நாள் வரைக்கும் அந்த தேவனுடைய மகிமை வர்ற வரைக்கும் 120 நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க, தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருந்தாங்க, ஆவியானவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆவியான வந்தால் அவங்க வாழ்க்கை மாறி போயிட்டு. சீசர்கள் பாருங்க, படிப்பில்லாத மீன் பிடிக்கிறவங்க தான், படிப்பில்லாதவங்க தான். ஆனா பரிசுத்தாவி வந்த போது ஆவியானவர் பயங்கரமான காட்டை செய்தார். சாதாரண செய்யவில்லை, ஆவியானவர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்தார். ஆவியானவர் செய்த காரியம் என்ன? எந்த மனிதன் முந்தி பேசினானோ அதே மனிதன் தன் தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல அவனுக்குள்ள பயம் மாறி போச்சு. மற்றவர்களை பார்த்து சமுதாயம் என்ன சொல்லுமோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க சொல்லுவாங்க பயந்து கொண்டிருந்த பேதுரு பாருங்க எங்க சொல்றேன்னா, இயேசுவை சிலுவையில் அடிக்கொண்டு போடும்போது 3 முறை என்ன பண்ணுதுங்க? மறுதளித்தான். என்ன காரணம்? மறுதலிக்கு காரணம்னா அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இயேசுவுக்கு அந்த நிலைமைனா நமக்கு என்ன நிலைமைன்னு சொல்லி அவன் பயந்து இயேசுவை ஒரு ஒன் வேர்ட்ல சொன்னான், இயேசுவை ஒருமையில பேசினான், இயேசுவை தூசணம் பண்ணா, ஆண்டவர் எனக்கு தெரியாத மறுதளிச்சான். ஆனா ஆவியான வந்தபோது, பெந்தகோஸ்து நாள் வந்தபோது பேதுருக்குள்ள நடந்த மாற்றம் என்ன? ஆவியானவர் டோட்டல் சேஞ்ச் பண்ணாரு பேதுருவை. அவன் வாழ்க்கை மாறி போயிட்டு அவன் பிரசங்கத்துல 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் அநேகர் உயிரோடு எழுப்பும்படி தேவன் அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. எந்த மனித பேதுரு பயந்து நடுங்கினாரோ அதே பேதுரு தேவனுக்காக தலைகளா தன் ஜீவனை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சார். அதான் எழுப்புதலுங்க. இன்னைக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, சபைகள் இருக்கிறாரு, அநேக இடங்கள் பரிசுத்தாவின் இல்லாத இடங்களே இல்ல, ஆவியான எல்லா இடங்களும் இருக்கிறாரு. ஆனா ஆவியானவருக்கு முழு இடம் கொடுக்கிறோமா? தேவ ஜனமே, இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எழுப்புதல் வேண்டும் எழுப்புதல் வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதலை கொண்டு வரனா இந்த ஆவிய சத்தத்தை கேட்கணும். அநேகருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா சுயம் உள்ள இருக்கிறதுனால இந்த ஆவியானவர் பேசுற சத்தத்தை அனுமன்றத கேட்கறது இல்ல, ஆவியானவர் சத்தத்துக்கு பதில் கொடுக்கறது இல்ல. ஆவியானவர் பேசும்போது, ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு கூப்பிடும் போதோ, ஆண்டவர் அவனை தேவ சமூகத்தில் கூப்பிடும் போதோ, கர்த்தருக்காக கூப்பிடும் போதோ, நேரங்களை காலங்களை பார்க்கிற, தேவனுக்காக நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிற, ஆண்டவருக்காக வேத வாசிக்க மாட்டேங்கிற, ஆண்டவருக்காக சிலுவை பாடுபடுறது இல்ல, ஆண்டவருக்காக எதுவும் செய்வ துணிகிறது இல்ல. காரணம் என்ன? அதுல தியாகம் பண்ணணும், நேரத்தை தியாகம் பண்ணணும், அவமானப்படணும், மற்றவர்களை பேச்சு வாங்கணும், நிறைய காரியங்கள் இருக்கபடினாலே சுயம் சொல்லுது, நீ எல்லாம் போய் எப்படி இருக்க வேண்டிய ஆளு, நீ போய் ஒருவன் திட்டு வாங்குறதா, ஒருத்தர் அவமானப்படுதா சொல்லி அந்த உனக்குள்ள சுயம் இருக்கிறது. அந்த நாட்கள்ல இயேசுவோட நடந்து போனவங்க எவ்வளவு அவமானம் இருக்குங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறைச்சாலை போடப்பட்டிருக்கிறாங்க, அநேகர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, அந்த நாட்கள்ல சீசர்கள் யாவும் தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரே சீச மறுதளிச்சவன் அவனும் ஆண்டவருக்காக பாறையாய் மாறி போனான். கர்த்தர் அவன் மேல் சபை கட்டினார், பேதுரு மேல் கட்டினார். ஆனா அநேகர் அன்னைக்கு இருந்த 23,000 சீசர்கள் வேதம் சொல்லுது. 23,000 சீசர்கள் இருந்தாங்களாம். சீசர்கள் விசுவாசி அல்ல, சீசர்கள் ஆத்மாதாயம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆத்மாக்களுக்காக தன் தேவன் என்ன நோக்கத்துக்காக அந்த பூமியில் வந்தாரோ அந்த நோக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார்கள். நீங்க பார்க்க தரங்கம்பாடின்னு சொல்லப்படுகிற இடத்துல சீகன் பாலுங்கிற ஒரு மிஷனரி வந்தாரு. இந்த வேதத்தை நீ கையில வச்சிருக்க அந்த வேதத்தை குறித்து நீ அசால்ட்டா வச்சிருக்கிறீங்கன்னா, சீகன் பாலுங்கிற ஒரு தேவ மனிதன் வந்து தமிழ்ல நமக்காக அச்சிட்டு தன் வாழ்க்கை முழுதும் தேவனுக்காக அர்ப்பணித்து தன் தேவ மனிதனை மரித்து போனார். இன்னைக்கு அவரோட மேன்மை நமக்கு தெரியுமா?
எத்தனை மிஷனரிமார்கள் வந்து இந்த தேசத்துல நன்மைகளை செய்தார்கள். காரணம் என்ன? அவங்களுக்கு நன்மை செய்த ஏங்க காரணம்? அவன் வெளிநாட்டுல வாழ வேண்டிய நல்ல ஒரு மேன்மையான ஜாலியான வாழ்க்கை விட்டுட்டு ஏன் இந்தியாவில வந்து தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும்? ஒரே ஒரு காரணம், தேசத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும், என்னால தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நோக்கம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் சுயத்தை சாகடித்தான். தேவனுக்காக அந்த செலுவை எடுத்துக்கொண்டு நடந்தா. இன்னைக்கு சின்ன அவமானம் வந்துட்டா உடைஞ்சு நிக்கிறீங்க, சின்ன போராட்டம் வந்தா உடைஞ்சு நிக்கிறீங்க, சின்ன ஒரு சூழல் வந்தா உடைந்து நிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை பார்த்து இவங்க பேசிட்டாங்க அவங்க பேசிட்டாங்க என்று சொல்லி கசப்பா நின்று கொண்டிருக்கிறீங்க. இயேசுவுக்காக நீ என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரே, நீங்க அவருக்கு என்ன செய்ய போகிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொல்லிட்டாரு, ஊட்டிக்கொண்டே இருக்கிறாரு. வாலிபர்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் ஊற்றிக்கொண்டிருக்கிறாரு. தம்பி, வாலிப தம்பி, நான் உனக்கு சொல்லுகிறேன், போட்டோகிராஃபி பின்னாடி போயிட்டு இருக்கிற உன்னை எதுக்கு ஆண்டு அழைச்சார் தெரியுமா? உன் அழைப்பு என்ன மேன்மை தெரியுமா? நீ ஏதோ ஒரு போட்டோகிராஃபி பின்னாடி, ஏதோ ஒரு லவ் பின்னாடி, ஏதோ ஒரு இச்சை பின்னாடி உலகத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறையே. உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். நீ எங்க போயிட்டு இருக்கிற? உன்னை தேடி நேசு இந்த மாலைவில் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருடைய அழைப்பு வந்து நீ மறுதளிச்சு கொண்டிருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவனோடு பேசுகிறார். கர்த்தருடைய அழைப்பு வந்து நீ தட்டி ஆண்டோட அழைப்பை, அவர் பேசுறத சத்தத்தை அடைத்து கொண்டு காதை அடைச்சிட்டு நீ மௌனமா போய் கொண்டிருக்கிறாய். இந்த காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். தேவ பிள்ளையே, தேவ மனுஷனே, நான் உனக்கு சொல்றேன், இதுவே காலம். நீ மௌனமா இருக்கிற காலம் அல்ல. எஸ்தர் ராணி, ஒரு ராணி அன்னைக்கு மட்டும் மௌனமா இருந்திருந்தாங்கன்னா அதே எஸ்தர் ராணி மாதிரி வேற ஆண்டு கொண்டு வர முடியும். ஆனா அந்த எஸ்தர் ராணி தேவ சமூகத்தில் இருந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணி தன் தேச ஜனங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ செய்து முடித்தாங்க எஸ்தர் ராணி. எஸ்தர் ராணி போல இருக்கிற சகோதரியே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? இன்னைக்கு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிற? உன் எதிர்காலம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? உலக அன்பையும் உலகத்தினுடைய எதிர்பார்ப்பையும் சூழல்களை பார்த்து நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உன்னை குறித்த திட்டம் என்ன? உன்னை குறித்த நோக்கம் என்ன? என்ன நோக்கத்துக்காக அழைச்சாரோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு நீங்க ஏதோ நோக்கத்துக்காக நின்று கொண்டிருக்கிறாயா? இவங்க பேசுறாங்க, இவங்களை அவமானப்படுத்துறாங்க, எனக்கு இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை எது அழைச்சாரு? எதுக்கு அழைத்தாரு? ஒரு நாள்ல பாவத்தில் கடந்த உன் வாழ்க்கையை ஆண்டு மாற்றி போட்டாரு. இன்னைக்கு அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிற? இன்னைக்கு என்ன ஆண்டவர் மகள் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிற? சின்ன அவமானம் வந்தோன்னு ஏன் ஆண்டவர் கேட்கிறீங்க? ஒரு உபத்திரம் வந்தோன்னு ஏன்னு கேட்கிறீங்க? ஒரு வியாதி வந்தோன்னு ஏன் ஆண்டவன் கேட்கிறீங்க? ஒரு பிரச்சனை வந்தோன்னு ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் கேட்டு கொண்டிருக்கிறீங்க? இந்த சீசர்கள் ஒருவரும் அப்படி கேட்கல. ஒரு சீசர் கூட அப்படி கேட்கல. நோக்கம், அவங்க நோக்கம் ஒன்னே ஒண்ணு, என் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், என் தெய்வத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டுங்கிற ஒரே நோக்கம். தேவ ராஜ்யத்துக்கு நான் வேலை செய்வேன்னு சொல்லி தேவ ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாங்க? வேலை செய்தாங்க, தன் ஜீவனை கொடுத்தாங்க. எத்தனையோ மிஷனரி மகள் ரத்தம் நம்ம இந்தியாவில் எத்தனையோ மிஷனரி மகள் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது. ஒரு ரத்தம் அல்ல, அநேக தேவ ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது, தலை வெட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அதை செய்ய வேண்டும்? என்ன காரணம்? அவங்க அப்படி ஜாலியா இருக்க வேண்டியுமே, அவங்க இஷ்டமோடு வாழ்ந்திருக்கலாமே. என்ன ஒரு நோக்கம்? அவங்க அன்னைக்கு ரட்சிப்புங்கிற தேவ ரட்சிப்பை கொண்டு வரலன்னா நீங்களும் நானும் தேச அறிந்து கொள்ளாம போயிருப்போம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு சிகன் பால் இந்தியாவில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சிகன் பால் வேற தேசத்துக்கு போக வேண்டிய சிகன் பால் நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாரு. உன் அழைப்புல ஒரு ஸ்தானத்தில் நில்லு. ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பில் நில்லு. நீ எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த அழைப்பில் நின்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆண்டவர் தான் உன்னோடு பேசுகிறார். மோசேவை தாயின் வயிற்றுகள்ல தேவன் முன் குறித்தது மாத்திரமல்ல, மோசேவோடு வாயோடு வாயாக ஆண்டவர் பேசினார். மோசேவோடு மாத்திரம் தான் பேச அவர் விருப்பமா? உன்னோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஒரு மனிதனோட வார்த்தை கேட்க முடியும். இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கல, தேவனோட வார்த்தை கேட்க முடியாது. என் ஆண்டவர் சாயந்திர வேளை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். புத்தியுள்ள சகோதரனே, சகோதரியே, உன்னோடு அவர் பேசுகிற சத்தத்தை உன் இருத்து கை வச்சு கேளு. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், உனக்கு தான் பேசுகிறார், உன்னோடு தான் அவர் பேசுகிறார். உன் இருத்து கதவு திறந்து தட்டுகிற சத்தத்தை திறந்து அவருக்கு இடம் கொடு. உன் வாழ்வை அவர் மாற்றுவார். இந்த மாலை வேளையில மோசேவோடு பேசின ஆண்டவர் உன்னோடு அவர் பேச விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை ஜனங்களையும் ஒரே மோசேனால கூட்டி வர முடியும்னா, தேவன் அற்புதம் செய்த முடியும்னா, ஒரு மோசேவுடைய வாயை திக்கு நாயும் மந்த நாவென்று சொல்லப்படுகிற மோசே தேவன் உலகம் எங்கும் பயன்படுத்த முடியும்னா உங்களையும் அவர் பயன்படுத்த முடியும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்ல போது, உன் பாதரட்சியும் உன்னுடைய பரிசுத்தமுள்ள பூமி உன் பாதரட்சி கழட்டி போடுனாரு. அவன் கழட்டி போட்டான், பாதரட்சி கழட்டி போட்டுட்டான்.
அவன் பாதரட்சி கழட்டி போட்டுட்டு முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்தினான். தேவன் அவனுடைய கைகளை அற்புதத்தின் கோள்களாய் மாற்றினார். அவன் வார்த்தைகளை அற்புதத்தின் வார்த்தைகளாய் மாற்றினார். அவனுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவன் பேசிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் முடிவு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மோசேவை மாற்றினார். இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம், மோசேவை போல அவன் பயன்படுத்தணும். ஆமாங்க, மோசேவுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. அவன் சுயங்களே தேவன் சாகடித்தார். அவனுக்குள்ள சுபாவத்தை மாற்றினார். ஒரு கோவக்கார மோசே, கோவக்காரன். அவன் கோவம் வந்த போது எகிப்திலே கொண்டு போட்டவன், தேவ ஜனங்களுக்கு விரோதமா ஒரு மனிதனை கொண்டு போட்டவன். ஆனா தேவன் அவனை குறித்து சாந்தம்னு சொன்னார். காரணம் என்ன? அவனோட சுபாவத்தை தேவன் மாற்றினார். மோசேவை அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். இயேசுவுக்காக, யெகோவாவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். நீங்க எதுக்காக அர்ப்பணித்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு அர்ப்பணித்து உங்க வாழ்க்கையை எப்படியே வாழ்ந்து மரித்து போகிறீங்களா? இல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக சாக போகிறீங்களா? இந்த நித்தியத்துக்குள்ள ராஜ்யத்தை, தேவ ராஜ்யம் என்கிற தேவ ராஜ்யம் சீக்கிரம் வர போகிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ள உங்க பேர்ல அநேக ஆத்துமாக்கள் பரலோகம் அண்டியில கொண்டு போறீங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் உங்களிடத்துல விடுகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாலை வேளையில என்னோடு பேசிய இந்த வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் உம்முடையதா இருக்கிறபடிக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் 30, 100 பல் கொடுக்க ஜெபிக்கிறேன். ஏசு சாமி மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி செய்யுங்களுக்கு ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.